அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. என்ன சொல்லுமா? அப்பா 15-20 கிலோமீட்டருக்கு கொடி நட்டுருக்காங்களே, அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்ப்பா? அதெல்லாம் பல கோடி செலவாம்மா. ஏன்? அப்பா அந்த மாநாடுன்னு செய்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்ப்பா? அதெல்லாம் பல கோடி செலவாம்மா. எது கேட்குற அதெல்லாம்? அவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் யார் பணம்ப்பா? அதெல்லாம் மக்களாகி நம்ம பணம் தான்மா அது. அப்பா ஒரு மினிஸ்டர் போனால் பின்னாடி அவ்வளோ கார் போகுதுல்ல, அவ்வளோ ஜனங்க போகிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோலு டீசலு அப்புறமா அவங்களோட செலவு, இதெல்லாம் யார் பணம்ப்பா? அதுவும் நம்ம பணம் தான்மா. இதுவும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கு அவங்களோட செலவுக்கு அதுக்கும் நம்ம பணம் தானப்பா? அதுவும் மக்கள் பணம் தான்மா. அது இல்லாமல் அவங்களுக்கு காரு கொடுத்து வீடு கொடுத்து அவங்க குழந்தைங்கள ஃபாரினில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறதும் நம்ம பணம் தான். அவங்க குழந்தைங்க ஃபாரினில் படிக்குதுங்க, நம்ம குழந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு சோறு போட்டு சம்பளம் கொடுக்கறதே நாம் தான், நம்மளுடைய வரி பணம் தான். அப்போது எல்லாருக்கும் சோறு போடுற ஒரு விவசாயி எதுக்கு அப்பப்போ போராட்டம் பண்ணுறாங்க? ஒரு விவசாயி நடு ரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கலன்றது அர்த்தம். அப்போது விவசாயி எப்பவுமே போராடிக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாப்பா? 2026 மே மாதம் 5 அன்னிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விவசாயம் போராட்டம் நடக்காது. தண்ணி வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆட்சி மாறும்.